வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கானா நாடுகளிடையே முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொள்கிறார். கோவிட் தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் காவலில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு பணி நியமனம் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணைகளை மாநில அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கால்நடைகளுக்கான கோமாரி தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையே இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தெற்கு நாடுகளின் சிறந்த நட்புறவு நாடாக கானா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 5 நாடுகளுக்கு தமது 8 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று கானா செல்வதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டுடனான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்றார். முதலீடு, எரிசக்தி, சுகாதாரம், பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, வேளாண் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். கானாவில் பிரதமருக்கு சிறப்பான பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுவதோடு அதிபர் ஜான் மஹாமாவுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கிறார். பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. கானா பாராளுமன்றத்தில் பிரதமர் சிறப்புரையாற்றுகிறார். தொடர்ந்து தமது பயணத்தின் 2வது கட்டமாக டிரினிடாட் டொபாகோ நாடுகளுக்கு நாளை செல்லும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். தமது 8 நாள் அரசுமுறை பயணத்தின் அடுத்த கட்டங்களாக வரும் 9ஆம் தேதி வரை அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். கோவிட்-19 தடுப்பூசிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவின் கோவிட்-19 தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை, ஆற்றல் மிக்கவை என்றும் மிக அரிதாகவே பக்கவிளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்க்கை முறை, இணை நோய்கள், மரபியல், கோவிடிற்கு பிந்தைய உடல் சூழல்கள் காரணமாகவே திடீர் மாரடைப்புகள் ஏற்படுவதாகவும் இந்த அறிக்கை மேலும் கூறுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. 18 வயது முதல் 45 வயதிற்குட்பட்டோருக்கு ஏற்படும் திடீர் மரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக இந்திய மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமும் தேசிய நோய் தடுப்பு மையமும் இணைந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்திய மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி குழுவின் 2023ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தேசிய அளவிலான எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கையில் கர்நாடகம், தமிழகம், தெலுங்கானா மாநிலங்களின் பங்கு 24% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மூன்று மாநிலங்களில் உள்ள 17 மாவட்டங்களில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான சேவை அதிக அளவில் தேவைப்படுவதாக இந்த ஆய்வறிக்கை மேலும் கூறுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உறுதியேற்றுள்ளனர். தற்போதுள்ள நிலையை மாற்றுவதற்கான தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு குவாட் நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கிழக்கு மற்றும் தெற்கு சீன கடற்பகுதிகளில் நிலவும் நிலைமை குறித்து கவலையை வெளியிட்டுள்ள குவாட் நாடுகள் சர்வதேச சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதோடு இறையாண்மை மற்றும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதன் அவசியத்தையும் கூட்டறிக்கையில் வலியுறுத்தியுள்ளன. கடற்பகுதி மற்றும் வான் பகுதிகளில் உள்ள சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பேணுவதன் அவசியத்தையும் இந்நாடுகள் எடுத்துரைத்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் மடப்புரம் கிராமத்தில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். இவ்வழக்கில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான விசாரணை நடைபெற ஏதுவாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ விசாரணை மூலம் இவ்வழக்கின் உண்மை நிலவரங்கள் தெரியவரும் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். அஜித்குமாரின் குடும்பத்தினருடன் தாம் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டதோடு அக்குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு பணி நியமன ஆணையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் இன்று நேரில் வழங்கியதோடு இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணையையும் வழங்கினார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 3177 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் மண்டபத்தில் 32 இணைகளுக்கு இன்று நடைபெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளில் 2326 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. அரியலூர் மாவட்டத்தில் 72 இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. 1.5 லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. மதுரை சாமநத்தம் கிராமத்தில் இம்முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் துவக்கி வைத்ததுடன் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை உதவி மருத்துவர்கள், ஆய்வாளர்கள், பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட 105 குழுக்கள் தடுப்பூசி போடும் பணிகளை மேற்கொண்டுள்ளன. ஈரோடு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர், காலி பணியிடங்கள் காரணமாக குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மாநில கல்விக் கொள்கை தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் பிற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினருக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் 6 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் 6 கோடியே 80 லட்சம் கடன் வழங்க வரும் 9/7/2025 முதல் 13/8/2025 வரை சிறப்பு கடன் வழங்கும் மேளா நடைபெற உள்ளது. இதில் 6% முதல் 8% வரை வட்டியுடன் கூடிய கல்விக் கடன், விவசாய கடன், சிறுதொழில் கடன் வழங்கப்பட உள்ளது. மத்திய வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் வழங்க மனுக்கள் பெறப்படுகின்றன. மனுக்களுடன் ஆதார் அட்டை, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று ஆகியவற்றை சேர்த்து வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். தூத்துக்குடி மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் 90% குடிநீர் விநியோக பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் திரு ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறை செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மாணவர் படையினரின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி சேலத்தில் நடைபெற்றது. இப்பயிற்சிகள் இம்மாணாக்கரின் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துவதோடு நாட்டுப்பற்றையும் மேம்படுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம், கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய கோவை மண்டலத்தைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் அணிவகுப்பு, துப்பாக்கி கையாளும் முறை, துப்பாக்கி சுடும் பயிற்சி, போர்முனை பயிற்சி, தடை ஓட்ட பயிற்சி, வரைபடம் வாயிலாக இருப்பிடங்களை கண்டறியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படையினர் பங்கேற்ற இந்த முகாமில் கிடைத்த அனுபவங்கள் இந்திய திருநாட்டின் மதிப்பையும் மாண்பையும் இளைஞர்கள் மத்தியில் பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலின் ஆணி திருமஞ்சனம் இன்று நடைபெறுகிறது. இன்று காலை மகா அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் திருமஞ்சன பெருவிழா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடலூர் மாவட்டம் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று அதிகாலை மகா அபிஷேகம் நடைபெற்றது. 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற உள்ளது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். திருவிழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா. இளஞ்செழியன். ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, பெல்ஜியத்தின் சாண்டர்கில் இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, கானா நாடுகளிடையே முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்கிறார். கோவிட் தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் காவலில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு பணி நியமனம் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணைகளை மாநில அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கால்நடைகளுக்கான கோமாரி தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.